அந்த காலத்துல ராஜாக்கள் மட்டும் பயன்படுத்தின இந்த அரிசிய வச்சு, இந்த ட்ரெண்டுக்கு நம்ம ஒரு இடியாப்பம் செய்யலாமா? இப்படி செஞ்சு குடுத்தீங்கன்னா, பிசிஓடி பிரச்சனை இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த லோ கிளைகெமிக் இண்டெக்ஸ், அதுக்கப்புறமேட்டு சூப்பரான ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் ரிச் ஆன ஒரு ஃபுட் இது. ஸோ கண்டிப்பா அத ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹை ஃபைபர் கன்டென்ட்லாம் இருக்குது. இத எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இத நான் வந்து ஃப்ரெஷ்ஷா நான் வந்து திரிக்கிறேன். ஸோ இதுக்கு நான் 6 ஹார்ஸ் முன்னாடியே கருப்பரிசிய நல்லா வந்து சோக் பண்ணிட்டு, அத வாட்டர் எல்லாம் ஸ்ட்ரெயின் அவுட் பண்ணி ஒரு டவல்ல ட்ரெயின் அவுட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த அரிசிய டைரக்ட்டா மிக்ஸில அரைச்சு, ஒரு சல்லடையில நல்லா சலிச்சுக்கோங்க. ஃபைனா இருக்கிற மாதிரி. ஸோ ஃபைனா சலிச்ச பிறகு இதோட கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிட்டு, நல்லா கொதிக்கிற ஹாட் வாட்டர கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஆட் பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி இதுல உங்களுக்கு ஈரப்பசம் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷா கிரைண்ட் பண்ணதுனால. ஸோ பார்த்து இதுக்கு ஏற்ப நம்ம வந்து ஒரு டோ கன்சிஸ்டன்சிக்கு நம்ம உருட்டி வச்சுக்கிடலாம். உருட்டி நல்லா திரட்டி வச்ச பிறகு இடியாப்பு மோல்ட்ல ஊத்தி நம்ம நல்லா இடியாப்பம் சுத்துனோம்னா, உங்களுக்கு நல்லா ஃப்ரீ ஃப்ளோவிங்கா உங்களுடைய இடியாப்பம் சூப்பரா ரெடி ஆயிடும். இத வந்து நல்லா ஹாட்டா ஸ்டீம் ஆயிட்டு இருக்கிற ஒரு பாத்திரத்துல ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சு எடுத்தீங்கன்னா, உங்களுடைய இடியாப்பம் சூப்பரா ரெடி ஆயிரும். அது தேங்காய் பூ, நாட்டு சர்க்கரை அண்ட் தேங்காய் பால்லாம் ஊத்தி சாப்பிடும் போதுல சூப்பரான ஒரு காம்போவா இருக்கும். கண்டிப்பா அத ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழ கமெண்ட் பண்ண மறந்துறாதீங்க.